ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான தேங்காய் புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 போல் வரமிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 6 போல் வறுத்த வேர்க்கடலை, ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த சட்னிக்கு மொத்தமாகவே அரை கப் போல் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க, சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க விடலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான தேங்காய் புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.